சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ், கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இதை பற்றி நிறைய ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுவும் பல யூனிவர்சிட்டியில் மேலை நாடுகளில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு வராங்க. இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மேலே தெரிகிறது உதாரணமாக ஒரு பெரிய சமுத்திரத்தில் சீல வெள்ளையாக தெரியும். பார்த்தா அது கிட்ட போய் பார்த்தா அது ஐஸ்பர்க்காக இருக்கும். அதனுடைய முனை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கீழே மலை இருக்கா, பனிமலை, பனிப்பாறை, பனிமலைகள்லாம் இருக்கும். அது வெளியே தெரிகிறது டாப்பில் தெரிகிற மாதிரி தெரியும் அது. ஆனால் அதுக்கு கீழே அடியாழத்தில், சமுத்திரத்தினுடைய அடியாழத்துக்கு போகும்போது அது ஒரு உலகத்தையே கூட அது அங்கே வச்சு இது பண்ணிடலாம். அவ்வளோ பெரிய ஆழமான இடத்துக்கு போகும்போது இந்த உலகமே அதுக்குள்ளே அடங்கிடும். இந்த சமுத்திரத்தினுடைய ஆழமான பகுதி தான் சப்கான்ஷியஸ். மேலே தெரிகிறது அந்த ஐஸ்பர்க் மாதிரி தெரிகிறது, அது கொஞ்சோண்டு தெரியுது. அது என்ன என்று பார்க்கும்போது மேல் மனம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மேல் மனம் நம்ம நிறையா தகவல்களை எடுத்து உள்ளே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த உள்ளே கொண்டு போய் சேர்க்கும்போது உள்ளே என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு கனவாக வருது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் மெட்டீரியலைஸ் ஆகுது. அதனால் அந்த மேலேருந்து உள்ளே கொண்டு போகிற போது அதை எதை கொண்டு போகிறோன்னு பார்க்குறதுக்குள்ளான விவேகம், அந்த அவேர்னஸ் நமக்கு தேவைப்படுது. நாம் நீ எதை பெற நினைக்கிறியோ அதை பெற முடியாது. நீ எதை அடைய தகுதி உடையவனாக இருக்கியோ அதை தான் நீ அடைய முடியும்னு சொல்கிறாங்க. ஆக நம்ம தகுதியை வளர்த்து கொள்ளாமல் நாம் ஒரு இதை சாதாரணமாக கூட நம்ம பார்க்கலாம். சிலர் அவங்க ஒரு கடையில் வேலை செய்வாங்க. ஆனால் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு நண்பர்களை சந்திக்கும் போது அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. டைரக்டர் ஆகணுன்றதுக்கு அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும், அதை கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே உள்ள தயாரிப்பாளர்களையோ அல்லது டைரக்டர்ஸையோ சந்தித்து பேசணும். இந்த மாதிரியே தான் இருந்தால் தான் வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்டில் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பேங்க் ஜாப்பில் இருப்பாங்க, பெரிய கவிஞராக ஆகணுன்ட்டு பேசிட்டு வர்றது. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மாத சம்பளம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறது. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறவங்க பெரிய லெவலில் அந்த துறையில் ஷைன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இப்போ நான் நிறைய உதாரணம் சொல்கிறேன். நம்மளும் அது மாதிரி பண்ணுவோம். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒர்க் அவுட் பண்ணி எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு உடம்பை குறைச்சிருவாங்க. உடம்பை குறைச்சதுக்கப்புறம் அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் யூஸ் ஆகாது. அந்த பழைய ட்ரெஸ்ஸு யூஸ் ஆகாது. அதை ஒன்று யாருக்காவது கொடுத்துடணும் அல்லது தூக்கி போட்டுடணும். இதுதான் விவேகம். இவங்க என்ன நினைப்பாங்க, திடீர்னு உடம்பு குண்டாயிருச்சுன்னா அப்போ திருப்பி தேவைப்படுமா இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு குண்டாகும் திருப்பி. அதனால் ரெண்டுங்கட்டான நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி போய் பதிவாகுது நம்ம நினைக்கிறது, அந்த பதிவாகிற விஷயங்களை எப்படி செயலாக மலருது, இதெல்லாம் நம்ம நல்லா கவனிக்கணும். அப்படி கவனித்து சரி செய்யணும். லேட்டஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி நியூரோ சயின்ஸ்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய டிஎன்ஏல உள்ளதை, உங்களுடைய ஜீனில் உள்ளதை நீங்கள் ரீதிங்க் பண்ணி தொடர்ந்து அஃபர்மேஷன் கொடுத்து தொடர்ந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அதை மாற்ற முடியும். நீங்கள் இயங்காத செல்களெல்லாம் இயக்க முடியும். வேண்டாத விஷயங்கள் அதில் இருக்க இம்ப்ரெஷன்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக நியூரோ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம என் வாழ்க்கை இதுதான், இப்படி தான் நான் கஷ்டப்படணும்னு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு மாற்றமும் ஏற்படாது. எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது அப்படின்னு சிலர் வாயில் அடிக்கடி அந்த மாதிரி வார்த்தை வரும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. அபசகுணம் பிடித்த வார்த்தைகளை பேச வேணும்னு நம்ம தமிழகத்தில் குறிப்பாக செட்டிநாடு பகுதிகளெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் குறைவாக இருந்தால் கூட பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பணம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லணும்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நாம் தேவையற்ற வார்த்தைகளை, நெகட்டிவான விஷயங்களை பேசுகிறதாலையும் நெகட்டிவான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாலையும் நம்ம கேட்போம். உதாரணமாக இந்த காலத்தில் நேர்மையாக இருந்தால் சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே என்ன ஆகும், நமக்கு நம்ம சம்பாதிக்க முடியறதுக்கு அதுவே ஒரு முட்டுக்கட்டையாக ஆகிடும். நல்லா விரிந்த கண்ணோட பறந்துபட்ட பார்வையோடு பார்க்கணும். டாட்டா நிறுவனம் அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் இல்லாத 2 பேர் பணத்தையும் சேர்த்தா என்ன அளவோ அதுக்கு மேலே அவர் தொண்டு செய்கிறதுக்கே செலவு பண்ணியிருக்கார்.
ரத்தன் டாட்டா. அதனால் அவர் வந்து அந்த வேர்ல்டு லெவலில் உள்ள புகழ்பெற்ற, அதாவது மிகப்பெரிய செல்வந்தர்கள் லிஸ்ட்டில் இல்லைனாலும் இவங்க 2 பேர்கிட்டையும் சேர்த்தா கூட, ஒன்று சேர்த்தா கூட அவர் செலவழித்த பணத்துக்கு நிகராகாது நல்ல காரியத்துக்காக. அவர் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர். அவர் வந்துட்டு நிறைய முறை அவருடைய இறப்பு வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்து முக்கியமான விஷயமாக கருதப்பட்டது. உலக நாட்டு தலைவர்கள்லாம் அதுக்கு வருத்தம் தெரிவித்தாங்க. பல நாடுகள்லேருந்து வந்தாங்க அவருடைய மறைவுக்கு. அதனால் நம்மளாக உருவாக்கி கொள்ளக்கூடாது, ஏதாவது கற்பிதம் பண்ணக்கூடாது. ஃப்ராட் வேலை பண்ணி தான் சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் ஒரு இதை மைண்டில் உருவாக்காதீங்க. அன்புமிக்க இளம் சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சப்கான்ஷியஸ்னு பேசும்போது இந்த மாதிரியே பேசி இந்த மாதிரியே திங்க் பண்ணி பழகிட்டோன்னா நம்ம வாழ்க்கை அதுக்குள்ளே முடங்கிரும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க. நல்லா விரிந்து பாருங்கள். எல்லாரும் அசீம் பிரேம்ஜி அப்படின்னு சொல்கிறது விப்ரோவோட இது. அவங்க வந்து 60% பணத்தை வந்துட்டு நற்காரியங்களுக்காக, தர்ம காரியங்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால் அவங்க வந்துட்டு வடநாட்டில் ரொம்ப அவங்களுக்கு நல்ல பேர் அவங்களுக்கு. இப்போ என்னுடைய நண்பர் வந்துட்டு வடநாட்டிலேருந்து அப்படியே அயல்நாட்டுக்கும் அது வளர்ந்துக்கிட்டு போகுது அந்த கன்சர்ன். அதில் அமெரிக்கர்கள்லாம் சேர்றாங்க. என்னுடைய நண்பர் பெரிய போஸ்ட்டில் அதில் சேர்ந்துருக்காரு. அவரை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னார். அவர் வந்து இப்போ வராருன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் வந்து அவருடைய கார் டிரைவர் இங்கே வரலைன்னா உடனே வாடகை கார் எடுத்து போவார். அப்படி ஒரு எளிமைத்துவம், அப்படி ஒரு நேர்மையான பண்பான ஆள். நிறைய லட்சக்கணக்கான பேர் படிக்கிறதுக்கு மருத்துவ உதவி பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேருக்கு இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே ஏமாத்துக்காரர்கள் தான் உலகமாக கோடீஸ்வரர்களாக வர முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை இதை மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணணும். பணம் வந்துட்டு நல்லவங்களுக்கு வராது. பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏமாற்றுக்காரர்கள். இப்படியெல்லாம் இருக்க கருத்துக்களெல்லாம் மைண்ட்லேருந்து எடுத்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன உறுதியாக நினைக்கிறோமோ அது நடக்கும். அதுதான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி சொல்கிறது. அதை தான் வந்துட்டு அவங்க மருந்து இல்லாமலே சிகிச்சை அளிக்க முடியும். ஒருத்தர் தாட் மூலமாகவே சரி பண்ண முடியும் நிறைய நோய்களை அப்படின்லாம் ஆய்வுகள் இப்போ வந்துட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலையும் நாட்டிங்ஹாம் யூனிவர்சிட்டி இன்னும் பல யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிக்கிட்டு வராங்க. எல்லாமே தாட் மூலமாக வந்துட்டு சரி பண்ண முடியும். உறவுகளை மேம்படுத்த முடியும், பொருளாதாரத்தில் உயர முடியும், குடும்ப அமைதியை அதிகரிக்க முடியும். எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் என்ன பேச போகிறாங்களோ அதை தான் இப்போ வந்துட்டு ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இப்போ உங்களுக்கு மனசில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். நம்ம எதுவும் எதிர்மறையாக யோசிக்க வேணாம். நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கும்போது சர்வ நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.